நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரம் தோறும் நம்ம யாத்திரைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு யாத்திரையில நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இந்த யோசுவா 7ஆம் அதிகாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிகோ கோட்டையை சுற்றி ஆர்ப்பரிக்கும் போது 6ஆம் அதிகாரத்துடைய முடிவு அந்த இடத்துல பார்க்கணும். எரிகோ கோட்டை தகர்ந்து விழுகிறது. கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்துக்கிறார். என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, இது சாபக்கீடானது, இதுல இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்து வைக்காதீங்க. இதுல இந்த எரிகோ கோட்டைக்குள்ள இருக்கிற எதையுமே எடுக்காதீங்க. ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எதையும் ஈச்சுக்கு எடுக்காத. இதுல இருக்கிறது எல்லாமே சாபமானது. அது கர்த்தருக்கு உங்களுக்கு தெரிந்தது. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி என்ன செய்யறாங்க, எல்லாரும் போய் அதை மேற்கொள்றாங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நிக்கங்கம் பண்ணி வெற்றியை கொண்டாடுறாங்க. இந்த வெற்றியின் நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஆயி பட்டணத்துக்கு போகும். அடுத்தது ஆயி பட்டணம். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வெற்றியின் மேல் ஒரு வெற்றி, வாழ்க்கையில வெற்றியின் மேல் வெற்றி தருகிறார். இதுவரைக்கும் நீங்க அந்த வெற்றியை பார்த்ததில்லை. இதுவரைக்கும் நான் வெற்றியை பார்த்ததில்லை. இதுவரைக்கும் நம்ம பார்க்காத வெற்றியை கற்று தருவது எது ஆசீர்வாதமானது, எது சாபமானது, அதையும் நம்ம தெரிந்து நம்ம முடிச்சுக்க சொல்லணும். அப்ப அதை செய்வது பார்த்தீங்கன்னா, இதுல வெற்றியை கொண்டாடுறது மட்டும் இல்ல, அடுத்த ஆயி பட்டணம் வந்துருச்சு கதையா. இப்ப ஜனங்களுக்கு ஒரே ஒரு பயம். 7 ராஜாக்கள் இருந்தாங்களாம். அதை நான் வாசிக்கிறேன், வசனத்துல வாசிக்கிறோம். 7 ராஜாக்கள், இவங்களோட பலத்த ராஜாக்கள் தான். அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பயங்கரமான ஜனங்கள் வராங்க, கிளம்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7வது இந்த என்ன செய்யறாங்க, அந்த ஆயி பட்டணத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு தோல்வி வருது. 32 பேர், 38 பேர், 36 பேர். 5ஆம் வசனத்தை பார்க்கணும். 36 பேர் வெட்டுண்டு மடிந்து போறாங்க, விரட்டப்படுறாங்க. எகிப்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தோல்வி அவங்களுக்கு கிடைக்கிறதுங்கன்னா ஆயி பட்டணத்துல. உடனே யோசுவா கர்த்தரோட சமூகத்துல போறாரு. ஆண்டவரே, என்ன தப்பு நடந்தது? ஏன் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல? புறமுதுகு காட்டணும். ஏன் நான் என் சத்துருக்களுக்கு நீங்க தான் சொன்னீங்க இதெல்லாம் சுதந்திரிக்க தரவேன்னு சொன்னீங்க, நீங்க தான் அதை சுதந்திரிக்கவும் சொன்னீங்க. இப்ப நாங்க பின்முதுகு காட்டி ஒடியாடுறோமே, என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் சொல்லி சொன்னாரு. எப்பா, இஸ்ரவேல் குடும்பத்துல ஒருத்தர் தீட்டான காரியத்தை செய்திருக்கிறார், ஒரு சாபத்தீடான காரியத்தை ஒரு செய்திருக்கிறார். நீ என்ன செய்ய, அவங்கள கோத்திரமா வர சொல்லு, வம்சமா பிரி, குடும்பமா பிரி, தனி மனிதனை பிரிக்கிறது. அந்த மனிதனை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்ய. முதல் அதை பரிசுத்தப்படுத்து. சாபத்தீடானதை முதல் நீக்கிட்டு அடுத்தது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்த அடியில இப்ப வம்சமா வர செய்றாரு, கோத்திரமா வர செய்றாரு, தனித்தனி குடும்பமா வராங்க. தனி ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். பார்த்தோம்னா அவன் யாருன்னா ஆகான்ற மனுஷன் மேல கர்த்தர் சொல்றாரு, ஒன்னும் சொல்ல, இவன் தான் சாபத்தினால செய்திருக்கிறான். அப்ப யோசுவா அவனை கூட்டி கேட்கிறாரு, எப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், நீ உண்மையை அறிக்கை செய்து. இப்ப நம்ம குடும்பமே எல்லாமே 6 லட்சம் புருஷரும் சரி, மனைவி, பிள்ளைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒரு கலக்கத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையானே தெரியலையே ஒரு கலக்கத்துல இருக்கிறோம். அதனால என்னன்னு சொல்லு அப்படின்னா அவன் சொல்றான், ஆமா, நான் கர்த்தருடைய கட்டளையை மீறி நான் என்ன செய்தேன், அங்கேருந்து ஒரு பாபிலோனிய சால்வை, ஒரு 20 சீக்கல் வெள்ளி காசு, 12 நாணயம், ஒரு பொற்பாத்திரத்தை எடுத்து, வெள்ளியை எடுத்து நான் என் கூடாரத்தில் வச்சிருக்கிறேன், வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். அவன் நினைச்சுட்டா நம்ம மறைவா நம்ம எடுத்து வச்சுட்டோம், இது கர்த்தருக்கு தெரியாது. அவன் நினைச்சுட்டா யோசுவாவுக்கு தெரியாது. அவன் நினைச்சுட்டா என்ன செய்யறா, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது சொல்லி. ஆனா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் சொல்றாரு, எப்பா, நான் என்ன சொன்னேன், இந்த எரிகோ கோட்டைக்குள்ள இருக்கிற எதையும் தொடாத, எதையும் எடுக்காத, எதையும் இச்சிக்காத. ஆனா அவனே அறிக்கை செய்யறான், நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அந்த இடத்துல பார்க்கணும், இவர்கள இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் படுக்கைக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனே சொல்றான் கடைசியா, ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன், சாபத்தீடானது எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி, நான் அவனுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய கோபாக்கி
அப்படிப்பட்டதுதான். உடனே அவன் என்ன சொல்றான், அந்த ஆகோருங்கிற பள்ளத்தாக்கு கூட்டு போய் அங்கே கல் எறிஞ்சு அவனை மட்டும் இல்லையா, அவன் மனைவி பிள்ளைங்க குடும்பம் ஆடு மாடு எல்லாத்தையும் கல் எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, அந்த கல் புயலாவே ஆயிடுச்சான், அப்படியே சுட்டரிச்சு பண்ணாங்க. இது கர்த்தருடைய நியாயத்தை நிறைவேற்றுகிறது. அந்த நாட்கள்ல இந்த நாட்களில் கர்த்தர் தயவு பாராட்டுகிறார், மன்னிக்கிற தேவன், குற்றம் குறைகளை நிவர்த்தி செய்கிற தேவன். அதான் சொல்றாரு, ஒரு என்ன சொல்றான், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இறக்கம் பெறுவான். ஏன்னா அவர் சொன்னார், அவர் தயவு பெறுகிற தேவன். ஆனா அன்னைக்கு ரொம்ப கோபமா இருந்தான், உடனே தண்டனை. ஏன் அந்த தண்டனை உடனே கொடுத்தாங்கன்னா, ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கணும், ஜனங்கள் ஒழுக்கமா இருக்கணும், ஜனங்கள் நீதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சரி, இன்னைக்கு மெசேஜ்ல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் நான் எடுக்கிறேன். இந்த யாத்திரையோட ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்ன God of segregation. God of segregation. Segregation சொல்லி அப்படின்னா separation of groups of people with different characteristics often taken to connote a condition of inequality. Segregation அப்படின்னு சொன்னா பிரித்தெடுத்தல். Segregation என்னது? பிரித்தெடுத்தல். ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார், ஒரு குடும்பத்தை பிரித்தெடுக்கிறார், ஒரு தனி மனிதனை பிரித்தெடுக்கிறார். சரியா? God of segregation. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இதை சொல்றாரு உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். சரியா? நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிறோம் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர். உன்னை பெருத்த உன்னை பார்க்கிறோம் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் எனும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்களுக்கு குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொடாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விளங்க பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உண்மையில் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இந்த God of segregationல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நாம் பார்க்கிறோம். என்னன்னா, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விளங்க பண்ணுவார். என்னத்துக்காக கர்த்தர் பிரித்தெடுக்கிறார்? எதற்காக பிரித்தெடுக்கிறார்? எங்கிருந்து பிரித்தெடுக்கிறார்? இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வராரு. அப்ப 7 உன்னோட பெரிய பலத்த ஜாதி, அவங்களுக்கு ஏற்கனவே ராஜாக்கள் இருக்காங்க. இந்த 7 ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஜாதி மக்கள் இருக்காங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா? எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறாங்க, நான் அனுமதிக்கிற காரியங்கள் செய்யறாங்க. அவங்களுக்குள்ள எல்லா விதமான அசுத்தமும் காணப்படுகிறது. காணப்படுறது, தேவையில்லாத ஒரு விபச்சாரம் காணப்படுது, வேசுத்தனம் காணப்படுது, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா களவு காணப்படுது, அவங்களுக்குள்ள வந்து பொய் காணப்படுது. இப்படிப்பட்ட ஜனங்களோட நீ கலக்கக்கூடாது. நான் உன்னை பரிசுத்தமாக்கி எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வரேன். அப்ப இந்த ஜாதி 7 ஜாதிகள் குடியிருக்கிற இடம் வந்து என்னுடைய இடம். அதான் புரிஞ்சுக்கணும். 7 ஜாதிகள் குடியிருக்கிற சர்வ பூமியும் என்னுடைய. நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் கொடுப்பேன். அப்ப அவர் சொல்றாரு, இந்த 7 ஜாதிகள் குடியிருக்கிற இடத்தை அவங்களுக்கு நான் தரப்போறேன். 7 ஜாதிகள்லாம் ஒரு சின்ன இடம், பெரிய பெரிய சமஸ்தானம், பெரிய பெரிய ராஜாங்கம். இதை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா ஒரே ஒரு தத்துவம் போனேன், அவர்களுடைய பழக்க வழக்கத்தை நீ கற்றுக்காங்க, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாங்க. நீ பொண்ணு கொடுக்காத பொண்ணு எடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவர்கள் வந்து கற்றுப்பூர்வமான காரியங்கள் செய்யறாங்க. இவங்க என்னன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறாங்க. தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் செய்யறதுனால கற்பனையா கொடுக்குறாங்க. இந்த ஜனத்தோட நீ காவாது இருப்பாயாக, இந்த ஜனத்திற்கு பொண்ணு எடுக்காத பொண்ணு கொடுக்காத. நீ பொண்ணு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா
அவர்கள் பழக்க வழக்கத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க பழக்க வழக்கத்தை உள் வாழ்க்கையில கொண்டு வர, அவருடைய பழக்க வழக்கத்தை என்ன சரியா நீங்க அனுசரிக்க ஆரம்பிச்சுங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கடைசி வசனம் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன். இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்தேன், நான் அந்த 4ஆம் வசனத்தை சொல்றேன், உங்களை சீக்கிரத்தில் அழிப்பு சொல்ற, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவத்தை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். என்ன சொல்றாரா, ஒருவேளை உன் ஜனத்துக்கு புத்திரர், ஒருவேளை உன் குடும்பத்துல யாராவது அந்த ஜனங்களோடு கலக்கும் போது என்ன எனக்கு கோபம் வரும், அப்ப என்ன அழிவு தான் வரும். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த எரிகோ போட்டு அந்த எரிகோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7 வம்சத்துல அவர்களும் ஒருத்தர். அப்போ சொன்னா நிக்கிரகம் பண்ணுங்க, அதுக்கு ஒன்றையும் தொடாது இருப்பாயாங்கன்றாரு. கடைசியில் அந்த ஆகான்ற ஒரு மனிதன் சொன்ன சாபமான காரியம் இஸ்ரவேல் வந்தது. அந்த சாபத்து நிமித்தம் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபம் மூண்டது என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு 36 பேர் சங்காரமானாங்க, துறவுக்கு தாண்டி வராங்க, வெற்றி. அந்த இடத்துல லாஸ் இருந்தாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்னது, அந்த இடத்துல அவங்க வெற்றி காண முடியல. அவங்க சொல்றாரு, சாபத்தினால தொடாது இருப்பாயாக. சாபம் சொல்லி கர்த்தர் எதைதான் குறிக்கிறாரோ அது தொடக்கூடாது. சாபம்ன்றது பொருள் இல்லைங்க, கர்த்தர் வெறுக்கிற காரியம் சாபமாய் மாறுது. பொருள் இல்லை கிடையாது. அந்த தங்க பாத்திரமோ அந்த நாணயமோ சாபம் கிடையாது, அதான் புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்க, எதற்காக யூஸ் பண்ணாங்க, யார் எப்படி யூஸ் பண்ணாங்க, அது கர்த்தர் அருவருக்கிறார். அதனால அது சாபமாய் மாறுது. சாபமானதை தொடாதிருப்பாயாக, சாபமானதுல இது பண்ணாதிருப்பாயாக. அடுத்த ஒரு காரியம் பார்த்து வந்த வார்த்தை ஜீலஸ் காட். ஜீலஸ் காட்னா வைராக்கியம் உள்ள தேவன். அதான் புரிஞ்சுக்கோங்க. ஐயா நீங்களும் நானும் மனம் மாறி இருக்கணும். நம்ம வந்து எப்படி வேணா போறான்னு நினைப்போம். ஆனா அவர் வைராக்கியத்துல குறைவுள்ள தேவன் அல்ல, வைராக்கியம் உள்ள தேவன். நாம் சொன்னதை நிறைவேற்றுவார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான்னு சொன்னா ஆசீர்வதிப்பார். ஆனா நீ பூமியிலே சாபமா இருப்பான்னு சொல்லி சொன்னா சாபமா இருப்பான். காயின்ற ஒரு மனுஷன் அவர் சொன்னாரு, தன் சொந்த சகோதரன் என்ன சொல்ற, கொலை செய்தான். கொலை செய்த நிமித்தம் அவனை கூப்பிட்டு அவன் நெற்றியில குற்றப்பட்டான். இன்னைக்கு பூமியில சபிக்கப்பட்டவனா இருக்காங்க. ஆனா ஒன்ன தொழுகிறவனுக்கு அதுக்கு மேல சாபம் வரும்னு சொல்லி சொன்னார். ஏன் சொல்றா, சாபமானதுக்கு நம்ம விலைக்கு பாதுகாப்பு பண்ணணும், சீட்டானதுக்கு நம்ம விலைக்கு பாதுகாக்கணும். அவன் வந்து வைராக்கியம் உள்ள தேவன், சீலர்பா. அது ஒரே ஒரு யோசுவா 6ஆம் அதிகாரம் 14-19 வசனத்தை வாசிக்கும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 3 வசனங்கள். 7ஆம் தினம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாபெரும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளுக்கும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்கிறவர்கள். சாபத்தீடானதில் ஏதாயும் எடுத்துக் கொள்கிறதினால் நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்கம் பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடாததற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். இதுல பாக்கல என்ன சொல்றாரு, சாபத்தினாலதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சாபத்தினாலதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், ஆசீர்வாதத்தை பெருக்கணும்னு நினைக்கிற தேவன் நம்மள்ட்ட என்ன சொல்லலாம், சாபத்தினாலதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருக்கு. நம்மளே எச்சரிக்கையா இருக்கணும். எப்பா இது நம்ம செய்தா செய்தா எனக்கு சாபம் வரும், இதை நம்ம செய்யக்கூடாது. பொய் சொல்லாது இருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, வஞ்சியாது இருப்பாயாக, பிறருடைய இச்சியாது இருப்பாயாக. அடுத்தது நிறைய காரியங்கள் உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் தொழுது கொள்வாயாக.
உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இதெல்லாமே கத்தர் கொடுக்குற கட்டளை. இதை மீறவங்களுக்கு சாபமான காரியங்கள் வாழ்க்கையை செய்யறது. சாபத்தினாலத்துக்கு மாத்திரம் எச்சரிக்கையாக நீங்களும் நானும் வாழ்க்கையில சாபமான காரியங்கள் நம்மளை தொடாதபடிக்கு, சாபமான ஒரு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் உருவாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா சாபத்தை அனுபவிக்கிறதுனால சொல்றேன். சாபம் ரொம்ப கொடூரமானது. நம்ம ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து ஓடினாலும் அந்த ஒரு சபிக்கப்பட்ட மனுஷனான ஆசீர்வாதத்தை சொல்லுவதற்கு முடியாது. அதை நான் பார்த்ததால, கண்முலா பார்க்கிறேன், ருசி பார்த்ததால சொல்றேன். ஐயா, மூதாதையர்கள் செய்த பாவத்தினால சந்ததி சபிக்கப்படுகிறது. தகப்பன் செய்கிறது பிள்ளைகிட்ட விசாரிக்கிறாங்க. பிள்ளைகிட்ட மட்டும் 7 தலைமுறைக்கு விசாரிக்கிறார், 7 தலைமுறைக்கு விசாரிக்கிறார். ஒரு தகப்பன் செய்கிற பாவத்திற்கு 7 தலைமுறைக்கு விசாரிக்கிறார். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கொலை செய்யறான் ஒரு மனுஷன். அவன் கொலை செய்யறது மட்டும் இல்ல, 7 தலைமுறைக்கு விசாரிக்கப்படும் அந்த பாவம். வட்டி விடுறாங்க, 7 தலைமுறைக்கு விசாரிப்பாரு. உன் பணத்தை வட்டி கூடாதுப்பாயாக, பிறனுக்குண்டானது இச்சையாக இருப்பாயாக, பிறனுடைய அபகரிக்காக இருப்பாயாக. ஈஸியா செய்யறாங்க. எதாவது அடுத்தவங்க ஏமாற்றி எடுத்துடலாம், ஏமாற்றணும்னு நினைக்கும் போதே சாபம் வந்துடுவோம். அதுதான் 7 தலைமுறைக்கு விசாரிப்பாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, சாபத்தினாலத்துக்கு எச்சரிக்கையாக இல்லை. ஐயா, நான் செய்கிற கிரியை, நான் சிந்திக்கிற கிரியை, நான் செயல்படுகிற கிரியை ஒவ்வொன்றும் தப்பு இருக்குதா, தப்பு இல்லையா, கத்தருக்கு பிடிக்குமா பிடிக்காது எனக்கு இல்லை. இந்த நேரத்தில் ஆசையா இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆசையா இருக்கும். உண்மையா சொல்றாங்க, மூதாதையர் வைத்திருந்த எல்லா ஆசையும் விட்டு செய்த தொழில் எதுவுமே முன்னுக்கு வரல. அப்பட்டமா நான் சொல்றேன், மூதாதையர் செய்த வித்த வைத்திருந்த சொத்துல நான் வித்து செய்தவங்க எதுவுமே ஆசீர்வாதம் வரல. உண்மையா சொல்றேன். ஏன்? அது என்ன சாபம் இருக்குது? இன்னைக்கு பொறுமானம் போனா 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குது பொறுமானம். ஆனா அன்னைக்கு எல்லாத்தையும் கரைய பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வேஸ்ட். ஏன்? காரணம் என்ன? அது என்ன சாபம் இருக்கு? கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். நாங்கள் அவங்க மூதாதையர் செய்த தொழில் அது மாதிரி தொழில். அடுத்த ஆத்மாவை, அடுத்த சரீரத்தை அழித்து ஜீவன பண்ணுற தொழில். நல்ல ஆகாரம், பிரியாணி, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், நல்லா உடுக்க நல்ல வீடு, பெரிய பிரமாண்டமான வீடு எல்லாம் பண்ணணும்னா அந்த தொழில சாபம் இருக்கு. எங்கிருந்து வருமானம் வந்துச்சு? ஒருத்தரை கொலை செய்து நீ சாப்பிடுற இந்த சாபம் வாழ்க்கையில் திருமையாய் பாதுகாத்தார். உண்மையா சொல்றாரு, ஊழியக்காரர் சொல்றாரு, இந்நேரத்துக்கு மறித்து போயிருக்கணும், கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு உயிரோடு இருக்கப்பட்டு இன்னைக்கு சந்ததியை பெருக்கப்பட்டிருக்கிறார். ஆனா என் பிள்ளைகள் அதை அனுபவிக்கல. நான் அனுபவிச்சதான் சொல்றேன். 40 வருஷம் ஒரு மாநகரத்தில் ஒண்ணுமே தண்ணி இல்லை, பசுமை இல்லை, ஒரு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி வாழ்க்கை, வருமானமற்ற ஒரு வாழ்க்கை. எங்கேயாவது நன்மை கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா நன்மையும் கருத்து கொள்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைனால சொல்றேன், அந்த காலங்கள் கடந்து போற வரைக்கும் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிய தேவன் கண்டிப்பா சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொன்னார். சில கர்த்தருடைய சாபம் நம்ம வாழ்க்கைக்கு அகன்ற வரைக்கும் நம்ம காத்து சாபத்துக்காக ஒண்ணுமே கூடாது. உண்மையா சொல்றேன், ஒரு நாள் என்கிட்ட பேசுறாரு, எப்பா சாபத்துக்காக ஒண்ணு இருக்கக்கூடாது. அப்படியே யோசிச்சு பார்த்தா எங்க அக்கா இறந்துட்டாங்க. அக்கா இறந்து எங்க அக்கா பேர்ல பவர் எழுதி கொடுத்தாச்சு, இருக்கட்டும் விட்டாச்சு. அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிக்குவாங்க. கடைசியில கர்த்தர் அங்கே கை வைக்கிறாங்க, இறந்து போறாங்க, மறித்து போறாங்க. திருப்பி எங்க அப்பா பேருக்க வேண்டியது. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆலோசனை, இப்ப அவசரப்பட வேணாம், அவங்க பொண்ணுக்கு எழுதி கொடுக்க வேணாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு எங்க வம்சம் கிடையாது, அவங்க தக்கப்பட்ட வம்சம். அவங்க அப்பா எங்கிட்ட 1 கோடி ரூபாய் கடன் கேட்டாங்க. கடன் இல்லை, நான் கொடுத்த காசுக்கு 1 கோடி ரூபாய் நீ கொடுக்கணும்னு சொன்னாங்க. எங்களை கடன்காரனா பார்த்தா யாரு? எனக்கு எங்க அக்காவோட வீட்டுக்காரர் கடன்காரனா பார்த்தாங்க. நீங்க எங்க வாங்கின 1.5 லட்சமா 2 லட்சமா 3 லட்சமா, நான் வரி பக்கத்தில் இடம் வாங்கி போட்டோம்னா நீங்க 60 லட்சம், எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், எனக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு கேட்டாங்க. ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. போய் வாலாஜாபாத்தில் ஒரு 11,000 சைவடி எழுதி கொடுத்துருக்கணும். அது இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு சந்தைக்கு 1000 ரூபாய் 1 கோடி ரூபாய். இந்த வீடு ஒன்று நின்றுச்சு, 10,000 வீடு நிற்குது. நடந்த விஷயத்தை நான் உண்மையாக சொல்றேன். மொத்த வீடு இருக்கு,
சின்ன பிள்ளைங்க, அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க தெரியாது. ஆனால் எல்லாம் பார்த்து செய்யணும். கர்த்தர் உணர்த்தினார், நீ உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ ஆகான் போல சாபத்தினால வைத்துட்டு இருந்தனா ஆசீர்வாதம் வராது. இது என்னன்னா என் ஊராட்சிகளுடைய நலனுக்கு வாங்கின காசு. ஆனா அவர்களுக்கு நான் கடன் அடைக்கிறேன். அக்கா வீட்டுக்காருக்கு நான் கடன் கொடுக்கணும்னு அவர் கேட்டால் நான் எழுதி கொடுத்தேன். கடன், அந்த கடனை செட்டில் பண்ணேன். ஒரே ஒரு செயின் இருக்கு, வாங்கி 1 மாசம் தான் ஆசைக்கு ஒரு மாசம் வாங்க 10,000 நஷ்டம். விட்டு கொண்டு அந்த டாக்குமெண்ட் பண்ணி அந்த வட்டிக்கு தெரியும், டாக்குமெண்ட் பண்ண வட்டிக்கு தெரியும், டாக்குமெண்ட் பண்ண அப்பா அம்மாவுக்கு தெரியும். அவ்வளோ போனாங்க. எங்கள் அப்பா ஒத்துக்கல, எங்கள் அம்மா ஒத்துக்கல, யாரும் ஒத்துக்கல. ஐயாவுக்கு வசனமாக இருக்குது. கேட்டு பாருங்க, என் கருத்தில் இருக்கிற செய்ய போய் செய்யுங்க. நான் சொன்னேன், சாபத்தினால நம்ம வாழ்க்கையில் இருக்கும் ஆசீர்வாதம் வராது. அது எப்படியாவது செய்யும். இன்னைக்கு நான் யாருக்கும் காசு கேட்பேன். என் அண்ணன் கேட்பான், எதுக்கு கேட்பாங்க. 50,000 டாக்குமெண்டேஷன். அம்மிட்ட போயிட்டா எதுக்கு கேட்பாங்க. வேற யாருக்காவது போய் காசு கேட்டால் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யும், உன்கிட்ட இருக்கிற இந்த சான்ஸை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கைவசம் சொல்றாங்க, இதோட என் வாழ்க்கையோட இந்த சாபங்கள் முடிவடைந்த பிள்ளைகளுக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போ போடுவாங்க, 2023 கேட்டு பாருங்க. 2023 கல்வியில் செய்ய புதிய பொருள் எடுத்து 10,000 நஷ்டம், வாங்கினது 10,000 நஷ்டம். ஒரே மாதம் விட்டு அதை செய்துக்கணும். அந்த 1 வருட காலம் கஷ்ட நீரத்தை கொடுத்தாங்க. 2வது வருஷம் தாய் விளையாட வருவான். விசுவாசத்தோட காப்பது. அதான் சீரர்களால் சாபத்தினாலே சொல்லாதிருப்பாயாக. சாபத்தினாலே எடுக்கணும். வேணாம், தூக்கி போடணும். அது எவ்வளவோ இருக்கணும். அது பொறுமானத்தை பார்க்கக்கூடாது. ஐயா அது தங்கமா, அது வெள்ளி, அது கோடி ரூபா பொறுமானம். ஏன் கர்த்தர் ஒரே ஒரு விரும்புகிறார், கீழ்ப்படுதலை விரும்புகிறார். சாபத்தினால சொல்லாதிருப்பாயா. இது சீரர்களால் அதுதான் திரும்ப இந்த இதோட சாப்டர் என்னன்னா God of segregation. பிரித்தெடுக்கிறது. உங்களை பிரித்தெடுக்கிறது. உங்களை சாபத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில் பிரித்தெடுக்கிறார், பரிசுத்தமாக்கிறார், சுத்திகரிக்கிறார். எதற்கு? அவருடைய வழியை நடக்க பண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வர நாட்களில் ரெண்டு காரியங்கள் அடுத்த வாரம் ஆசீர்வதிக்கிறார்.